ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் ஃபேன் லெட்டர் பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த எல்டர் பிரதரை காட்டுறாங்க. மறுபடியும் ஒரு சண்டை நடக்குது. ஒரு பெரிய சிலைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டான். உடனே வெளியில வந்திருந்தான்னா பிரச்சனை இருந்திருக்காது. அங்க இன்னும் கலவரமாயி சிலை நகர்ந்ததுனால அவன் காலு நல்லா மாட்டி ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். காலையும் வெளியே எடுக்க முடியல. நல்லவேளை அங்க ஒரு பெரிய கப்பல் வந்து பொத்துன்னு விழுந்த உடனே அந்த ஐஸ் கிராக் ஆகி எப்படியா தப்பிச்சு வெளியில வந்துட்டான். வந்து பார்த்தா நிறைய பேர் அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பாங்க. அந்த டைம் என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா இவனோட தம்பி. அவனும் அந்த ஐஸுக்கு நடுவுல நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டான். சரி காப்பாத்தலான்ட்டு போனா கிசரு வேற லேசர் பேமை வச்சு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதனால ஒழுங்கா நிக்க கூட முடியல. அந்த அட்டாக்ல ஐஸ்பர்க் ஒன்னு மூவ் ஆயிட்டே இருந்த உடனே அவன் தம்பியால தாங்க முடியல, கதறிட்டு இருப்பான். சரி பரவாயில்ல காப்பாத்தலான்ட்டு போனா காலு உடஞ்சதுனால ரத்தம் ஊத்துது, அவனால மூவ் பண்ண முடியல. அந்த டைம் லேசர் பீம்ஸ் வேற கண்ணா பின்னான்னு வந்துட்டு இருக்குது. இவன் காப்பாத்த போனானா அதுல சிக்கி சினாபினமாயி சாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அவன் உயிரை காப்பாத்திக்க ஓடுவான். அந்த டைம் தான் நம்ம லூஃபி ஏச காப்பாத்துறதுக்காக அங்க கத்திக்கிட்டு வருவான். அப்ப அந்த துப்பாக்கியோட கயிறு கட்டாயி அதை அத்துக்கிட்டு தெரிக்கும். அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, அண்ணனோட துப்பாக்கியில இருக்க ஸ்லிங் வந்து ஈஸியா கட்டாயிரும்னு சொல்லி அவன் வேற ஒன்னு கொடுத்துருப்பான். ஏன்னா அவன் ஷோல்டர் கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும்னு. அப்போ தம்பிக்கும் அண்ணன் மேல அக்கறை இருக்குது, ஆனா வீம்புக்குன்னு சண்டை போட்டிருக்கான். நார்மலா நடக்கிறதானே. இப்ப காட்டுறாங்க அவன் தம்பி இங்க நிக்காத நீ ஓடிருன்னு சொல்லி கத்துவான். டப்புன்னு ஸ்டாப் ஆகி தொடையில ஒரு தட்டு தட்டிட்டு அவன் தம்பியை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடுவான். அப்ப அந்த வார காமிச்சு அவங்க அண்ணன் பேக்ரவுண்ட்ல பேசுறத காட்டுவாங்க. இப்போ கோல்ட் ரோஜர் இந்த கிரேட் பைரட் எராவை ஸ்டார்ட் பண்ணாம இருந்திருந்தா, நம்ம ஏசு மாட்டாம இருந்திருந்தா, இவங்க யாருமே இந்த வார்க்கு வந்திருக்க மாட்டாங்க. என் காலம் அந்த சிலைக்கு கீழே மாட்டியிருக்காது, என் துப்பாக்கி ஸ்லிங்கும் அத்திருக்காது, ஏன் எனக்கு அந்த வாய்ஸும் கேட்டிருக்காது அப்படின்ட்டு நம்ம லூஃபியோட வாய்ஸை தான் சொல்லுவான். அதாவது அவன் பாத்தீங்கன்னா அவன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக வேற லெவல்ல வெறித்தனமா யார் வந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து சண்டை போட்டு ஓடுவான் பாருங்க. அதே மாதிரி இவன் தம்பியை காப்பாத்த வேகமா ஓடுவான். அப்படியே ரெண்டு ஷாட்டையும் அடுத்தடுத்து காட்டுவாங்க. மாசா இருக்கும். சோ நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது. இதே மாதிரி தான் மத்தவங்க லைஃப்லயும் கண்டிப்பா இது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் crocodile மீஹாக்கும் சண்டை போட வருவானுங்க. இவனுங்க இடையில மாட்டிட்டு இருந்திருப்பானுங்க. அப்பந்தான் லூஃபியும் ஏசும் உள்ள பூந்து அடிச்சு தெருக்க விட்டு போவானுங்க. அதனாலதான் இவனுங்க தப்பிச்சிருப்பானுங்க. அண்ணங்காரன் மனசுக்குள்ள தம்பிக்கிட்ட நீ நியாயமா லூஃபிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லூஃபியோட அண்ணன் ஏசு அவன் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டான். அவனை காப்பாத்த அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணான், ஆனா அவனால முடியல. ஆனா அவனை இன்ஸ்பயர் பண்ணதுனால தான் நான் உன்னைய காப்பாத்தி இருக்கேன். இதுக்காக நீ கண்டிப்பா அவனுக்கு நன்றி சொல்லி ஆகணும். பாவம் அவன் கண்ணு முன்னாடி அவன் அண்ணன் உயிர் போயிருக்குது. அதை நினைச்சு அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பான். பாவம் இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல அப்படின்ட்டு அவன் போஸ்டை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இந்த வார் நடந்தது இதெல்லாமே பிளாஷ்பேக். சபாடி ஆர்கிபெலகோ தான் பிரசன்ட் டைம். அதுல தான் அந்த பார்ல உட்காந்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தானுங்களே, அந்த சீன் தான் இது. அப்போ திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி ஸ்டார் ஹேட்டை கண்டுபிடிச்சாச்சு, அவங்களோட நியூ க்ரூ மெம்பர்ஸோட மீட் பண்ண போறாங்க, அதுவும் க்ரோ 46ல அப்படின்னு ஒன்னு அடிச்சு புடிச்சு கிளம்பிடுவாங்க. இங்க நம்ம குட்டி நமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நமி அங்க வந்துருப்பா, அவளை போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அங்க இருக்க ஸ்ட்ரீட் லைட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கடா நமின்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பா. கீழே பாத்தீங்கன்னா பயங்கரமா கலவரம் போயிட்டு இருக்கும். நேவி சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்தானுங்க. அவனுங்க பாட்டுக்கு அங்க இருக்க பைரட்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. லூசு பயலுங்க, யாரு கூட சண்டை போடுறோன்னு கூட தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பைனாகுலர்ல அப்படியே செக் பண்ணி பார்ப்பான். அங்க நம்ம ஸ்டார் ஹேட்டோட க்ரூ இருக்கும், ஆனா டூப்ளிகேட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் அந்த சப்ப மூஞ்சி, சாணி மண்டை, கோண மூக்கு, கொடுக்கு வாயி, அண்டா வயிறு, குண்டா மண்டை, இதுங்கெல்லாம் அதுங்களா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ புடிச்சிட்டு இருந்த அந்த லைட் போஸ்ட் அப்படியே கீழே விழும். புலம்பிக்கிட்டே கீழே விழுவா. இங்க இந்த புக் ஷாப் ஓனர் இருக்கால, அவ கதறிட்டு இருப்பா, ஐயோ எனக்கு டிக்கெட் கிடைக்கலையேன்னு. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ப்ரூக் இருக்கானே சோல் கிங், அவனோட ஃபைனல் ஷோ ஒன்னு நடக்குதாமா, அதுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு கதறிட்டு இருக்கா. அப்ப அந்த ரெண்டு பயலுக வந்து பார்த்துட்டு பாவம் அழுதுட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லி இவனுக்கு சிரிச்சுக்கிட்டே ஓடுவானுங்க. இங்க நம்ம குட்டி நமி எல்லாத்தையும் பச்சை பச்சையா திட்டிட்டு சண்டைக்கு நடுவுல விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பான். இப்படி நம்மளை ஏமாத்திட்டானிலேன்னு. அந்த டைம் பாசிபிஸ்டாஸ் வேற கண்டமேனிக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்குமா, கரெக்டா இடையில மாட்டிக்குவா. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதான் கமுகமுனோன்னு ஒரு சவுண்டு. வேற யாரு, நம்ம லூஃபி தான் மாசா என்ட்ரி கொடுத்து அந்த பாசிபிஸ்டாக்கு ஒரே அடி. அப்பதான் நம்பிக்கையே வரும். ஏன்னா லூஃபி வந்துட்டானா கண்டிப்பா அவன் டீம் மெம்பர்ஸும் அங்க இருப்பாங்கல்ல, அதுவும் அந்த அண்ணங்காரனுங்கெல்லாம் செம ஹாப்பி வந்துட்டானா அப்படின்னு. அங்க நியூஸ் பறக்குது, இந்த மாதிரி லூஃபி ஒரே அடியில பாசிபிஸ்டாவை காலி பண்ணிட்டான் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பையல அதுங்க தான் போட்டு பொழந்து கட்டி இருந்துச்சுங்க, ரொம்ப முன்னாடி. அதனால என்னாச்சுன்னா கமாண்டர் கிட்ட சீக்கிரமா அந்த வெப்பனை ஆக்டிவேட் பண்ணுங்க, அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணும் அப்படின்ட்டு ஆர்டர் வருது. அப்படி என்ன வெப்பன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு டாக்ஸிக் ஃப்ளூயிட கடல்ல கலந்து விடணும். அது என்ன பண்ணும், அங்க இருக்க கப்பல் எல்லாத்தையுமே அரிச்சு தண்ணியோட தண்ணியா
கரைச்சிரும். அதுக்கு ஒரு கோட்டிங் கூட போடுவாங்களே ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு போறதுக்கு, அதை கூட அதை அழிச்சிரும். ஸோ கமாண்டர் என்ன சொல்லுவாரு, அதான் அந்த பெனவாலண்ட் கிங், இதனால நம்ம ஈகோ சிஸ்டத்துக்கு பஞ்சாயத்து வராதான்னு கேட்டா, சொன்னதை மட்டும் செய், ஸ்டார் ஹேட்ஸை பிடிக்கணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு உடனே இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அதே ஷிப்ல தான் சாப்பரும் இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு கவலை. அதனால கதறி கதறி அழுதுட்டு சாப்பரு அப்படின்னு கதவை உடைச்சுக்கிட்டு மனுஷன் விழுந்தடிச்சு சாப்பரை தேடி ஓடுவாரு. இங்க லைப்ரேரியன் சோல் கிங்கோட கான்சர்ட்டுக்கு போக முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 2 பொடிப்பயலுக்கு வந்து, நீங்க சோல் கிங் ஆன ப்ரூக்கை மீட் பண்ண போலையா, அவரு க்ரோ 42க்கு வந்திருக்காரு, அவரும் ஸ்டார்ஹாட்ல ஒரு மெம்பர் தானே, நாங்க உங்களை அவர்கிட்ட கூட்டு போறோம், சீக்கிரமா வாங்கன்னு அடிச்சு புடிச்சு கூட்டு போவானுங்க. இங்க குட்டி நம்பி பாத்தீங்கன்னா பைரட்ஸுங்க கிட்ட மாட்டிட்டா, அவனுங்க உன்னை நாங்க ஹாஸ்டேஜா யூஸ் பண்ணி எங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்குவோன்னு சொல்லி மாட்டிட்டு இருப்பானுங்க. நல்ல வேலை அந்த அண்ணங்காரன் இருக்கான்ல, அவன் வந்து அங்க இருக்கவனு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு, ஏய் நீ அந்த ஹோல்சேலர் ஃபேமிலியை சேர்ந்தவ தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், சீக்கிரமா இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் தான் இன்னொரு மேட்டர் தெரிய வருது, டார்க் கிங் ஆன ரெய்லி அங்க வந்திருக்காருன்னு. இப்போ என்னன்னா ஸ்டார் ஹேட்டை பிடிக்கிறதுக்காக சீக்கிரமா போகணும். அதனால எல்லாரும் பரபரப்பா ஓடிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம குட்டி நமி அவங்கிட்ட மேப்பை காமிச்சு, இங்க பாருங்க ஸ்டார் ஹேட்டை பார்க்க போறதுக்கு என்கிட்ட மேப் இருக்குது, 10 நிமிஷத்துல உங்களை நான் கூட்டு போறேன்பா. இவளே தம் கூண்டு பொண்ணு, இவ சொல்றதெல்லாம் அவன் கேட்பானா, முதல்ல வீட்டுக்கு போவான், வேட்டிக்கிட்டே பின்னாடி போவான். அப்புறம் அந்த மான்ஸ்டர் சைஸ்ல இருக்க கிராஸ் ஹோப்பர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்க ஃபன்னா இருக்கும். இங்க அந்த குட்டி நமியை வெட்டிட்டே போனவன் சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவானா, அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு வேகமா நம்ம வந்துட்டோமான்னு. சொன்னல நான் தான் கூட்டு போயிருவேன்னு, பாத்தீங்களா, ஓகே நம்ம டீல் ஓவர், என்னைய விட்டுருங்கப்பா. அதெல்லாம் முடியாது, ஒழுங்க மரியாதையா வீட்டுக்கு போ, நீ இங்க இருந்தா உனக்கு ஆபத்துன்னு சொல்லி கூட்டு போகும்போது பெரிய சைஸ் பூச்சிங்கெல்லாம் வருமா, மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான். அதனால அடிச்சு புடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடினவங்க அங்க இருந்த புக் ஸ்டோருக்குள்ள போய் ஒழிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, எதுக்காக இந்த ஜெயண்ட் பக்ஸ் எல்லாம் நம்மள வந்து அட்டாக் பண்ணுது, நமிய வேற நான் போய் மீட் பண்ணணும், இப்படி இந்த பூச்சிங்கெல்லாம் நம்ம வழியை மறைச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நான் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு புலம்பி தள்ளுவா. அவன் நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை வெளியில விட மாட்டேன்பா. ஏன்னா இவனோட வேலை என்ன, டேஞ்சரான பைரட்ஸுங்க கிட்ட இருந்து சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது உன்ன மாதிரி சுட்டி பொண்ணை நான் விட்டுருவானாம்பா. நமி ஒன்னும் டேஞ்சரான ஆள் இல்லம்பாளா, அவ டேஞ்சரோ இல்லையோ ஆக மொத்தத்தில் அவ ஒரு பைரட்டு, அதனால உன்னை என்னால் அலோவ் பண்ண முடியாதும்பா. அஃப்கோர்ஸ் அவ பைரட் தான், ஆனா என் வாழ்க்கையவே அவ மாத்திட்டா அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஸ்டன் ஆயிருவான். அதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டே உள்ள போவான். என்கிட்ட டெவில் ஃப்ரூட் பவரோ இல்ல மசுலோ இல்லாம போச்சு, இருந்திருந்தா என்னைய யாராச்சும் தடுத்து இருக்க முடியுமா, எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணியிருப்பேன். அது சரி, இந்த வயசுல அந்த பவர்லாம் எங்க இருந்து கிடைக்கும், என்ன மாதிரி பவர் இல்லாத பொண்ணெல்லாம் எங்க ஃப்ரீயா வாழ்றதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சி உடைய ட்ரை பண்ணுவான். ஒன்னும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் படுத்து கிடந்து புலம்பிட்டு இருப்பா. நமி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தி, அவளை பார்த்து தான் என்னாலையும் அட்வென்ச்சர் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு, அதனால தான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே சொன்னதை இவன் அப்படியே நின்று கேட்டுட்டு, சரி ஓகே அவகிட்ட நீ தனியா போய் பேச நான் விட மாட்டேன், தூரத்துல இருந்து வேணா பாத்துக்க ஓகேவான்னு கேட்பான். என்னது அப்படின்னு ஒன்னு இவ சொன்ன இதே ஷார்ட்கட்டை நேவி கிட்ட ஷேர் பண்ண போறானாமா. அப்பதான் ஸ்டார் ஹேட் பைரட்ஸை ஈஸியா அரெஸ்ட் பண்ண முடியும்னு. அட நம்ம தான் இங்க மாட்டிட்டு இருக்கமே, எங்கத்த வெளியில போறதுன்னு சொல்லி கேப்பா. கொஞ்சம் இங்க பாரு கண்ணும்பான பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாவி மாட்டி இருக்கும். என்னடான்னா அது ஒரு பேக் டோரு. அங்க தம்பிக்காரன் பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை டெலிவர் பண்ண முடியாம அங்கிட்டும் எங்கிட்டும் கூட்டத்துக்குள்ள அல்லாடிக்கிட்டு இருப்பான். அதான் அந்த கீ கார்டு. இங்க நம்ம குட்டி நமியை தூக்கிக்கிட்டு அண்ணங்காரன் வேகமா போயிட்டு இருக்கான், எப்படியாச்சும் அவகிட்ட கூட்டு போயிடலான்னு. போயிட்டு இருக்கும் போதே திரும்ப திரும்ப சொல்லுவான், அவகிட்ட நீ டைரக்டால போய் பேச முடியாது, தூரத்துல இருந்து வேணா பாத்துக்க, ஏன்னா நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆமா இவ்வளவு நேரம் விரட்டின நீங்க இப்ப ஏன் சடனா மாறிட்டீங்க அப்படின்னு எல்லாம் இந்த வாரால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும் போது பெரோனாவோட நெகட்டிவ் சோல் அவனை கிராஸ் பண்ணி போகும். நல்லவேளை அந்த குட்டி பொண்ணு எஸ்கேப் ஆயிடுவான். அவ்வளவுதான், அவன் அங்கேயே சோகமா படுத்துருவான். என்னை இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம லூஃபியோட கப்பலை நோக்கி ஓடுவா. அப்படி ஓடினவ அங்க கடல்ல 1000 சன்னி கப்பல் நிக்கிறத பாத்துருவா. அவ்வளவுதான், அப்படி ஒரு சந்தோஷம். ஓகே ஒரு வழியா நமியை நம்ம பாத்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இவளோட கையை ஒருத்தன் மிதிச்சிட்டு போனா பாத்தீங்களா, அந்த கிறுக்கு பையன் அங்க வந்து டப்புன்னு இவளை புடிச்சு தூக்கிடுவான். அது மட்டும் இல்லாம நான் இன்ட்ரூடரை புடிச்சிட்டேன்னு அவன் டீம் கிட்ட சொல்லுவானா, எங்கேயும் விடாம அப்படியே அங்கேயே பிளாக் பண்ணி வச்சுக்க, விட்டுறாதேங்கிற மாதிரி சொல்லிடுவானுங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தா அப்படியே ரிவர்ஸ்ல எழுத்துட்டு போவான். அது மட்டும் இல்லாம ஸ்டார் ஹேட்டோட கப்பலை நியூ வெப்பனை வச்சு நான் தான் தரமட்டமாக்குவேன் அப்படின்னு உடனே இவளுக்கு கடுப்பாயிரும். ஒன்னாலெல்லாம் அதை பண்ணவே முடியாதுடா டம்மி பயலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டம்மு 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 டம்முன்னு சவுண்டு. என்னடானா நம்மளு கப்பலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. உடனே இவளுக்கு பீதி ஆகும். ஐயோ அப்படி அட்டாக் பண்ணாதீங்க, நமி செத்து போயிடுவான்னு கதறுவா. உடனே அவளை புடிச்சு தரையோட தரையா வச்சு அமுக்கி, ரோட் சைடு வாழ்ந்துட்டு இருக்க உன்ன மாதிரி மக்கள்லாம் இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது அடங்குன்னு சொல்லிட்டு அமுக்குவான். அவளால் அசைய கூட முடியல. பின்ன அவன் எரும மாடு மாதிரி இருக்கான், இத்தனூண்டு புள்ளைய போட்டு இப்படி அமுக்குனான்னா அப்படியே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. என்னால நமிய பார்க்க முடியல, அவங்க கப்பல் மூழ்கிறத தான் நான் பார்க்க போறேனா, இவ்வளவு தூரம் வந்து கூட என்னால ஒரு லெட்டரை கொடுக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், அந்த லெட்டரும் என் கையில இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதான் கரெக்டா அங்க தம்பிக்காரன் கிராஸ் பண்ணுவான். அதுல
அவ லெட்டர் இருக்கதை பார்த்துருவா. சூப்பர் அப்படிங்கும் போது தான் இன்னொரு விஷயமா அவளுக்கு தெரிய வருது. அந்த கீ கார்டில் இருக்க அதே சிம்பல் தான் இங்க சைடில் ஒரு கப்பல் நின்றுட்டு இருக்கும், அந்த கப்பல்லையும் இருக்கும். அப்படின்னா இந்த கப்பல் தான் அந்த வெப்பன்னு புரிஞ்சுக்கிட்டா. கரெக்டா அப்போங்கும் போது அந்த லைப்ரரியனும் அந்த லைப்ரரியில சுத்திட்டு இருந்த அந்த 2 சின்ன பசங்களும் வந்து அந்த தடிமாட்டு பையில ஒரே மிதிச்சுட்டு அடிச்சு பிடிச்சு ஓடுவாங்க. எதுக்குன்னா சோல் கிங்கான நம்ம ப்ரூக்க பார்க்க போறாங்களாமா. இவன் என்ன பண்ணுவா, எப்படி அந்த லெட்டரை தூக்கிட்டு அந்த கப்பலுக்கு தானே அவன் போயிருப்பான், அங்க தானே இவ லெட்டரும் இருக்குது. ஸோ அடிச்சு பிடிச்சி அங்க ஓடி போய் எப்படியோ இடையில பூந்து லெட்டர் அவன்கிட்ட இருந்து ஆட்டையா போட்டுருவா. அட அதை காட்டாம அவ தூக்கிட்டு போயிருந்தான்னா பரவாயில்ல, அவனுக்கு முன்னாடியே தூக்கி காம்பாளா. ஐயோ பாஸ்கியை தூக்கிட்டு ஓடுறா, விடாதீங்க அவளை புடிங்கன்னு சொல்லி மொத்த மெரைன் ஃபோர்ஸுமே அவளை விரட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா முக்கியமான வெப்பன் கீயாச்சே. ஒரு டைம் அவன் பாக்கெட்ல இருக்கான்னு செக் பண்ணிருக்கலாம், செக் பண்ணாம அதான்னு சொல்லிட்டு மென்டல் மாதிரி மொத்த டீமை விரட்டிட்டு இருப்பானுங்க. சீக்கிரமா அவளை பிடிக்கலன்னா மிஷினை ஆக்டிவேட் பண்ண முடியாது, பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்னு ஒரு பக்கம் விடாம அவளை விரட்டுன்னு விரட்டுவாங்க. அப்பதான் கப்பல்ல அந்த பெனவாலன் கிங் வந்து லேண்ட் ஆவான். அவனை பார்த்த உடனே அள்ளு விடும். ஆனாலுமே அவன் காலுக்கு இடையில பூந்து ஓடுவான். நமி நீங்க மட்டும்தான் என்னோட ஒரே ஹோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் அவளை நோக்கி வெறிகொண்டு ஓடுவா. சோ இதை எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம க்ரூல இருக்க ஒவ்வொருத்தருமே ஃபேன்ஸ்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களையும் இன்ஸ்பயர் பண்ணி அவங்க வாழ்க்கையிலேயுமே மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் இப்படி ஒன்னோட ஒன்னா கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ நீங்க இந்த அட்வென்ச்சரை இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் நமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலோட எட்ஜ் வரைக்கும் போயிருவான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவளால தப்பிச்சு ஓட முடியாது. சோ லெட்டரை அங்கேயே கிழிச்சிருவா. கிழிக்கும் போது வாங்க போகலாம் அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னா நம்ம லூஃபி தான். பின்னாடி பார்த்தா நம்ம லூஃபியோட 1000 சன்னி கப்பல் கிளம்புது. அதுல லூஃபி நமி பிராங்கின்னு எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அந்த குட்டி பொண்ணு நமிய பார்த்துட்டா. அவ்வளவுதான், அம்புட்டு சந்தோஷம். என்னதான் லெட்டர் அவகிட்ட சேர்க்க முடியாட்டியும் கடைசியில் அவளை பார்த்துட்டால. அது மட்டும் இல்லாம இவளை விரட்டிட்டு இருந்ததுனால ஸ்டார்ஹெட் கப்பலை அட்டாக் பண்றதுக்குள்ளேயே அது ரேஞ்சை தாண்டி போயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இவளை சும்மா விடுவாங்களா? எதுக்காக இப்படி பண்ணன்னு வண்டியா திட்டுவாங்க. அந்த தம்பிக்காரன் அட விடுப்பாவ சின்ன பொண்ணு தானே தெரியாம பண்ணியிருப்பான்னு சொல்லுவான். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இவ கவர்மெண்டோட முக்கியமான பாஸ்கியை திருடி அதை டேமேஜ் பண்ணியிருக்கான். இது ஒரு பயங்கரமான கிரைம் அப்படி இப்படின்னு வண்டியா திட்டுவானுங்களா. உடனே அவ கடுப்பாயி என்னடா பேசிட்டு இருக்கீங்க லூசு பயலுகளா, உங்களுக்கு அறிவு இருக்காடா, இது நமிக்காக நான் எழுதின ஏன் லெட்டர்ரா அப்படின்னு அவ கிழிஞ்ச லெட்டரை காமிச்ச உடனே ஆமா இவ என்ன சொல்றான்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை பார்ப்பாங்க. அவன் அப்படியானு சொல்லிட்டு பேக்கெட்டுக்குள்ள கை விடுவான். பார்த்தா அந்த பாஸ்கி லெட்டர் அங்க இருக்கும். அட வீணா போன வெங்கம் பயலன்னு எல்லாம் பச்சையா திட்டுவானுங்க. ஏன் லெட்டரை அவன் ஆட்டைய போட்டு போனான், அந்த லெட்டரை அவங்கிட்ட இருந்து நான் ஆட்டைய போட்டு வந்தது குத்தமாடா, என்னடா வேலை பாக்குறீங்க கூறு கட்டவனுங்களா. உங்களுக்கு அது முக்கியம்னா எனக்கு இந்த லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இது ஒரு ஃபேன் லெட்டர்னு சந்தோஷமா சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி தான் சபாடி ஆர்கிபெலகோல நம்ம ஆளுகள்லாம் ஒன்று சேர்ந்து கிளம்பும் போது ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கும். அதை ஃபேன் லெட்டர் மூலியமா அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. இனி அடுத்த ஒன் பீஸ் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.